Hello students, welcome to my channel. 6th standard social science first midterm examination உடைய original model question paper பார்த்தறலாம். தமிழ் மீடியம் question paper இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். both தமிழ் மீடியம் and இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே நம்மளுடைய சேனலை நம்ம அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனலை யாரெல்லாம் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் சூப்பராக பார்த்து நல்ல மார்க் வாங்க போறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் 5 மார்க்கு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை டேஷ். செகண்ட் ஒன், தான்சானியா டேஷ் கண்டறிதல் உள்ளது. தேர்ட் ஒன், எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும். ஃபோர்த் ஒன், மிக அதிக மழை பொழிவுள்ள மவுச்சின்ராம் டேஷ் மாநிலத்தில் உள்ளன. ஃபிஃப்த் ஒன், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார். நெக்ஸ்ட் கோடிட்ட இடங்களை நிரப்புக. 6th ஒன், அசோக சக்கரத்தில் டேஷ் ஆரக்கால்கள் உள்ளன. 7th ஒன், டேஷ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்குகிறது. 8th ஒன், சூரிய குடும்பத்திற்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் மண்டலம் டேஷ். 9th ஒன், பிஜி திருவிழா டேஷ் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. 10th ஒன், நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம். நெக்ஸ்ட் பொறுத்துகளை எழுதப்பட்ட பதிவுகள், வலயம் உள்ள கோள், கடற்கரை பகுதிகள், ரவுட்டாஸ்ட்ரியம், புவியின் சாய்வு கோணம். நெக்ஸ்ட் 2 மார்க் 7 அட்டன் பண்ணும். டோட்டலா 14 மார்க். 16 பார்க்கலாமா. வரலாறு என்றால் என்ன. 17th கொஸ்டின், வரலாறுக்கு முந்தைய கால கருவிகள் கண்டறிக்கப்பட்ட இடங்கள் யாவை. 18 ஹோமோசேபியன்ஸ் மனிதர்களில் இரு பண்புகளை எழுதுக. 19th ஒன், உட்புற கோள்களை பெயரிடுக. 20 சூரிய அண்மை என்றால் என்ன. 21 பன்முகத்தன்மையின் வகைகள் யாவை. 22 இந்தியா ஏன் துணை கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. எல்லாமே ரிப்பீட்டடான இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ஸ்கிப் பண்ணாம படிச்சுக்கணும் சொல்லுங்களா. இந்தியாவில் புகழ்பெற்ற செவ்வியல் நடனங்களை பட்டியலிடுக. 23 24 நிலத்தை உழுவதற்கு எந்த விலங்கு பயன்படுத்தப்பட்டது. 25 நாட்குறிப்பு எழுத்துவதன் பயன்கள் 2 எழுதுக. நெக்ஸ்ட் 5 மார்க் 3 அட்டன் பண்ண. டோட்டலா 15 மார்க். விரிவான விடையளி எவையேனும் 3க்கு. 26 வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மக்களுக்கு நாய் எவ்வாறு பயனுள்ளதாக இருந்தது. 27 பழங்கால வேட்டை முறைகளை விளக்கி கூறுக. 28 உட்புற மற்றும் வெளிப்புற கோள்களை வேறுபடுத்துக. 29 புவி கோளத்தின் தன்மைகளை பற்றி விவரி. 30 இந்தியா வேற்றுமையின் ஒற்றுமை என்ற நாடாக இருப்பினும் நாம் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளோம் விளக்குக. நெக்ஸ்ட் 6 மார்க் என்ன. இந்திய வரைபடத்தில் குறிக்க. டெல்லி, சென்னை, ஆதிச்சநல்லூர், லோத்தல், பிம்பேட்கா, அரபிக்கடல். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாகவே நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. 2 மார்க்கு 5 மார்க். அதுக்கப்புறம் நம்ம மேப் ரைட் பண்ணிவிட்டு எல்லாமே 1 வேர்ட்ஸ். 50 மார்க் என்ன பண்ணலாம், ஈஸியாக வாங்கலாம். ஸோ சூப்பராக படிச்சு நல்லா மார்க் வாங்கணும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு சூப்பராக ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் சொல்லுங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.